ஆர்டிகல் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்க மக்களுக்கு நல்லது நீங்க வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க. அதாவது நீங்க அது உண்மையாவே மக்களுக்கு பலன் அடைஞ்சதுன்னா பரவாயில்ல. நீங்க கஷ்டப்பட்ட வீட்டு குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் தான். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தோழி விடுதியா இருக்கட்டும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர ஃபண்டை வச்சு தான் அவங்க செய்றீங்க. அது சரியா செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது. இப்ப இதுல என்ன பிரச்சனை, அவங்க அந்த இந்த கேஸ் இந்த ஆர்டிகல் வந்து இலவச மின்சாரம் தொடர்பா உள்ள கேஸ் தான் அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இலவச மின்சாரம் உண்மையாவே கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. மிகப்பெரிய ஜமீன்தாரர், மிகப்பெரிய பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரங்களுக்கு அதை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அப்ப நீங்க அந்த இலவசம் எல்லாத்தையும் இலவசம் சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேரும்போது அது ஓகே. ஆனா நீங்க கொடுக்கற நலத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா வந்து அது சரியான நபர்களுக்கு போய் சேரது இல்லை. பணம் வச்சிருக்கவங்களுக்கு அது போய் சேரதுனால அந்த நலத்திட்டங்கிறது அந்த கேட்டகரியிலேயே அதை கொண்டு வர முடியாது. நீங்க எல்லாத்தையும் இப்படி இலவசமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் எல்லாமே இலவசம். காலை சாப்பாடு இலவசம், மதிய சாப்பாடு இலவசம், எல்லாமே இலவசம் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே வராது. அதாவது பணிக்கு போகணும், வேலைக்கு நம்ம போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கறது தப்பு கிடையாது. அதான் அதை வந்து கிளியரா அவங்க சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிலோ பவர்ட்டில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து தப்பு கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கற திட்டம் எல்லாருக்குமே இலவசம். இலவச மின்சாரங்கள் எல்லாருக்கும் தேவை கிடையாதுங்கிறதா கவர்மெண்ட் வருது. அப்ப ஒட்டுமொத்த பணமும் அங்க போகணும். அந்த பணம் எங்க இருந்து வருது? நீங்க எங்க இருந்து ஜெனரேட் பண்ணீங்களா? உங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. பட்ஜெட்ல ஒதுக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறக்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கணும். 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறீங்கன்னா அந்த ஏற்கனவே வந்து இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அந்த 2024 மின் அந்த அது சம்பந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் இல்ல, ஒரு ஆர்டர். ஆனா அதையும் நீங்க ஃபாலோ பண்ண, நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. உங்களோட ஒரே எய்ம் என்னன்னா எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், மறுபடியும் வந்துடணும். அதுக்காக எல்லா இலவசத்தையும் அள்ளி தெளிக்க தயார். நீங்க உங்களோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா அவங்க யாரும் கேட்க போறது இல்லை. கடனை வாங்கி நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா அப்போ ஒரு கட்டத்துல திவாலாகத்தானே செய்யும். சோ நீங்க திவாலா நோக்கி தான் தமிழகம் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆர்பிஐ வந்து ஏற்கனவே பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. அதாவது நீங்க வந்து 28.7% தான் நீங்க வந்து ஒரு உங்களோட ஜிடிபில வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து டெட் அண்ட் வந்துட்டீங்க. இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க 1 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னு வைங்க. 1 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டுங்கிற தேவைப்பட்டால் யூஸ் பண்றதுக்கு தான் கிரெடிட் கார்டு. இப்ப நீங்க 10,000 1 லட்ச ரூபாய் 10,000 யூஸ் பண்றீங்கன்னா திருப்பி கட்டுறீங்கன்னா அது வந்து 1 லேக் ஃபுல்லா உங்களுக்கு வரும். இப்ப தமிழ்நாடு நிலைமை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த 1 லட்சம் 97,000 98,000 ரூபாய் கடன் வாங்கியாச்சு. இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க மறுபடியும் கடன் வாங்கணும்னா ஏற்கனவே உள்ள கடனை கட்டணும்.